அம்முக்குட்டி, முதல்ல அண்ணனுக்கு போட்டுருவோம், அப்புறமா என் அம்முக்குட்டிக்கு அம்மா பவுடர் போட்டு விடுறேன். அம்மதா, பிள்ளைங்களுக்கு தலையெல்லாம் நல்லா தொடச்சு கொடுமா, இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சுக்கும். நல்லா தொடச்சு கொடுத்துட்டம்மா. சரிம்மா, நல்லா தொடச்சு கொடு. அப்புறம் இந்த ராசநாதி பொடி இருக்குல்ல, அதை எடுத்து 2 பிள்ளைங்க தலையிலயும் உச்சந்தலையில வச்சு விடு. அப்ப ஏதாவது நீர் எதுவும் கட்டாம இருக்கும். ஐயோ ஆமாம்மா, அந்த பொடி தான் மாமா கிட்ட வாங்கிட்டு வர சொன்னா அவர் மறந்துட்டு வந்திருக்காரு. இனி அவர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வச்சு விடணும். சரிம்மா, சரி. அப்ப இப்ப தலையில கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து வச்சு விடு, அப்ப நீர் கட்டாம இருக்கும். அப்புறம் இந்த பொடியை வாங்கினதுக்கு அப்புறமா எப்ப பிள்ளைங்களுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தினாலும் கொஞ்சோண்டு எடுத்து 2 பிள்ளைங்க தலையிலயும் வச்சு விடு, சரியா? சரிம்மா. என்ன மரகதம், நாங்க வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் உன் மருமகளை ஆள காணோம். என்ன, நாங்க உள்ள போய் அவளை பார்க்கணுமோ, அவ எங்களை பார்க்க வர மாட்டாளோ? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. நீங்கள் வரும்போது தான் 2 குழந்தைங்களும் தூங்கி எந்திரிச்சிச்சுங்க. அதான் பசியில் அழுகுதுன்னு பாலை கொடுத்துட்ருக்கா. அதுவும் ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சா 2 குழந்தையும் சேர்ந்து அழுகுது. அதனால் 2 குழந்தைக்கும் பொறுமையாக பால் கொடுத்துட்டு வான்னு நான் தான் சொன்னேன். இப்போ வந்துருவா அண்ணி. சரி சரி, பொறுமையா வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்க இனி இங்கே தானே இருக்க போறோம், பொறுமையாவே பார்த்துக்கிறோம். சரிங்க அண்ணி. சரி, நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வைக்கிறேன். மரகதம், நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். முதல்ல எங்களுக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு வை, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிங்க அண்ணி. என்னத்த, உங்க மக வீட்டுக்கு வந்ததும் இந்த மருமகளை மறந்துட்டீங்க போலயே. அது என்ன மருமவளே, நீ இந்த அத்தைய பார்த்து இப்படி சொல்லிட்ட? மவளா மவ, என்ன மவ? ஒரு அம்மாங்கிற மரியாதை கூட இவளுக்கு இல்ல. இவளுக்கு அவ மவனும் அவ மருமவளும் தான் வசதி. ஒரு நேரம் சோத்துக்காக இங்க நாய்ப்படாத பாடுபட வேண்டியதா இருக்கு மருமவளே. அங்க உன் வீட்டுல இருந்தப்போ என்ன தங்கமா தாங்குன. ஆனா இங்க வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா மருமவளே? எனக்கு வேற வழி இல்ல. பக்கத்து ஊரா இருந்தா பச்சை பிடிச்சாவது வந்து சேர்ந்திருப்பேன். ஆனா இது துபாய்க்கு நான் எப்படி வரட்டும் சொல்லு? அதனாலதான் வேற வழி இல்லாம இங்கேயே கிடக்கேன். அது மட்டும் இல்ல மருமவளே, இப்ப இங்க மரவதத்தோட மருமவளுடைய குடும்பத்தாளுகளை எல்லாம் கூட்டி வந்து வச்சிருக்காளுவோ. ஐயோ கடவுளே, ஒரு உலகத்துல எங்கேயாவது இப்படி எல்லாம் நடக்குமா? என்னத்த சொல்றீங்க? மருமகளுடைய குடும்பத்தாளுங்கள்லாம் இங்கதான் இருக்காங்களா? அட ஆமா மருமவளே, பெத்த தாய் நான் இங்க ஒரு மூலையில நாயாட்டம் கிடக்கேன். ஆனா அவ மருமகளோட குடும்பத்தாளுங்க தான் இங்க அதிகாரம் பண்ணிட்டு கிடக்குறாளுவோ. அந்த கதிரி பையன் என்னன்னா பொண்டாட்டின்னு பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி குடும்பத்தாளுகளுக்குமே செஞ்சுக்கிட்டு கிடக்கான். அதை என்ன ஏதுன்னு கேட்க வேண்டிய மரவதா வாயவே திறக்க மாட்டிக்கா. அவளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கா. அந்த கதிரி பையலுக்கு எல்லாம் பணம் இருக்கு, காசு இருக்குங்கிற திமிரு. அதனாலதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு கிடக்கா. இந்த பணம் காசு வசதி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அவன் அப்பன் செத்தப்போ மரவதத்தையும் அவனையும் நீயும் என் மவனும் சேர்ந்து பாத்துக்கலைன்னா அவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருப்பாவோ? இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். ஆனா இப்போ உங்களை விட அவன் மருமக குடும்பத்தாளுக்கு தான் அவளுக்கு முக்கியமா போயிட்டு. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. அதுக்கு தான் இப்போ நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என் மகளோட அழகுக்கும் அறிவுக்கும் அங்கே ஃபாரின்ல 100 மாப்பிள்ளைங்க அவளுக்காக கியூவில் நிற்பாங்க. ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் மகனுக்காகவும் தான் சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக மரகதத்தோட பையனை என் மகளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் சம்மதிச்சேன். ஆனால் அதுக்குள்ள நம்ம கிட்ட கூட கேட்காம ஏதோ ஊர் பேர் தெரியாத பிச்சைக்காரியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதை கூட நான் பெருசா எடுத்துக்காம நீங்க சொன்னீங்களேன்றதுக்காக தான் ஐஸ்வர்யாவையும் உங்களையும் நான் இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா அவன் என்னடான்னா எவ்வளவு ஒரு பிச்சைக்காரிக்காக என் மகளையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கான். அவ யாரத்த? என் மகளுக்கு கால் தூசிக்கு கூட அவ வரமாட்டா. எப்படி அவளுக்காக அந்த கதிரு என் மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனானோ அதே மாதிரி அந்த அமுதாவை அந்த கதிரே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அப்பதான் இந்த வீட்டுல என் மகப்பட்ட அவமானம் சரியாகும். சரியா சொன்ன மருமவளே, அதை பண்ணணும். அதை பண்ணறதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணினேன். ஆனா என்னால முடியல. என்ன ஒரு காமெடி பீஸ் ஆக்கி உட்கார வச்சுட்டாவோ. இப்பதான் நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் இந்த அமுதாவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைக்கணும். அதுக்கு முன்னால அவ குடும்பம்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் இந்த வீட்டுல இருக்கு. அதுங்களை முதல்ல துரத்தணும் மருமவளே. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அதை நான் பாத்துக்கிறேன். குடுங்கம்மா, நான் கழுகி வச்சுக்கிறேன். அது சரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நல்ல பேர் வாங்கி தான் கடைசி வரைக்கும் இங்கேயே ஓசியில உட்காந்து திங்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க போல. மானம் ரோசம் இருக்கிறவங்கெல்லாம் மகளை கட்டி கொடுத்துட்டா மருமக வீட்டுல போய் சேர்ந்தாப்புல 2-3 நாள் இருக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க.
ஆனா நீங்க என்னடான்னா மருமகன் வீட்லயே வந்து குடும்பத்தோட தங்கி இருக்கீங்க. அப்புறம் ஒரே பையன், நல்ல வசதியான குடும்பம் வேற. அப்புறம் என் நாத்தனார் மரகதமும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ ஒரு அப்பாவி. ஈஸியா அவளையும் ஏமாத்தி சொத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம்ல. இந்த காலத்துல எல்லாருக்கும் மானரசத்தை விட காசு பணம் தானே பெருசா போச்சு. என்ன மானங்கிட்ட குடும்பமோ. கையல், நீ இவ்வளவு சீக்கிரம் பழைய மாதிரி அவன் நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையல். எல்லாம் உங்களாலதான் சக்தி. நான் கூட நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தான் வருத்தமா இருந்தேன். அப்புறம் தான் நீங்க சொன்னீங்களே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, டாக்டர் கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும்னு. அப்புறம் எதுக்கு நான் வருத்தமா இருக்கணும்? இதான் என் கையல். அப்புறம் சக்தி, நம்ம இப்ப எதுக்கு வெளியே வந்திருக்கோம் தெரியுமா? ஓ தெரியுமே, வீட்டுல அண்ணா அண்ணி குழந்தைங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கு. தனியா கூட பக்கத்துல உட்காந்து பேசிக்க முடியறது இல்ல. அதான் சரி 2 பேரும் தனியா பேசுறோம், நீங்க பார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்க அதானே? அதான் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கேன். இப்ப 10 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட். அதனால தான் நம்ம முன்னாடியே வந்துட்டோம்ல, அதுக்காக தான் இங்க பார்க்ல உட்கார்ந்திருக்கோம். இப்ப போய் டாக்டரை பார்க்க போறோம். ஏய், டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கியா? யார்கிட்ட கேட்டு புக் பண்ண? என்ன சக்தி, யார்கிட்ட கேட்கணும்? நீங்க தானே நேத்து சொன்னீங்க டாக்டர் கிட்ட போய் பார்த்தா என்ன பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிரும், ஈஸியா சரி பண்ணிடலாம்னு. ஆமா, அதுக்கு நான் உடனேவா அப்பாயின்மெண்ட் புக் பண்ண சொன்னேன். ஐயோ சக்தி, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு காத்திருக்கணும்? உடனே டாக்டர் கிட்ட பார்த்து சரி பண்ணாதானே சீக்கிரமா சரியாகும். இல்லனா பிரச்சனை அதிகமாயிடுச்சுனா அப்புறம் என்ன பண்றது? அதனால தான் உடனே புக் பண்ணேன். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா போய் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கும் நிம்மதியா இருக்க முடியும். சரி சக்தி, டைம் ஆச்சு, வாங்க போய் டாக்டரை பார்க்கலாம். கையில் இங்க பாரு, சொன்னா கேளு. இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் நம்ம செக்அப் பண்ணிக்கலாம். ஐயோ சரி சக்தி, இப்போ இங்க என்ன ஏதுன்னு தானே பார்க்க போறோம். பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதை நம்ம நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துக்கலாம். ஐயோ கையில், சரி இப்ப என்ன அவசரம்? இப்ப உடனே அதுக்கு பார்க்கணும், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஐயோ என்ன சக்தி, நீங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டோம், இப்ப போய் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன ஒரு சின்ன செக்அப் தானே, அது மட்டும் இல்லாம என்ன உங்களையே செக்அப் பண்ண போறாங்க? என்ன தானே, கொஞ்சம் பேசாம இருங்க சக்தி. கயல், நான் தான் சிஸ்டர். அடுத்து நீங்க தாம்மா, உள்ள போங்க. சரிங்க சிஸ்டர். இருங்க சக்தி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, குழந்தை பிறக்கும்னு சொல்லி எப்படியாவது கொஞ்ச நாள் இவளை சமாளிச்சிடலான்னு பார்த்தா இவ என்னடானா திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்அப் பண்ணணும்னு வந்து நிக்கிறா. ஐயோ, டாக்டர் மட்டும் செக்அப் பண்ணி இனிமே குழந்தையே பிறக்காதுங்கிற விஷயத்த கையில் கிட்ட சொல்லிட்டா ஐயோ அவ எப்படி தாங்கிப்பான்னு தெரியலையே. திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடுவாளே, இப்ப என்ன பண்றது? சாரிம்மா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து யாருமா? இப்படி கவிதா, உள்ள போ. சரிங்க தே. இது சரோஜா, இது யாரு? ஓ மருமவ வேற இல்ல? அட, அதை ஏன் ராசாத்தி கேக்குற? என் மருமவளுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் பிள்ளை பிறக்கல. நாங்களும் இந்தா பிறக்கும் அந்த பிறக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஏதோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட போய் பார்த்தாவோ. அப்புறம் பார்த்தா கடைசியில அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அதனால இனிமே பிள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயோ, அட ஆமா ராசாத்தி, அவளுக்கு தான் பிரச்சனை. என் மவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாத என் மவன் எதுக்கு அவளுக்காக வாரிசு இல்லாம இருக்கணும்? அதுக்காக தான் அவளை டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு என் மவனுக்கு வேற பிள்ளைய பார்த்து கட்டி வச்சேன். அந்த பிள்ளை தான் இது. இப்ப பாரு, கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள வாதி எடுத்துட்டால. அதுக்கு தான் செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ சரி சரி, அது சரி, நல்ல காரியம் பண்ண. ஏன்னா உன் மவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, அந்த பிள்ளைக்கு தானே பிரச்சனை. அவளுக்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எதுக்கு உன் மவனும் சேர்ந்து பிள்ளை இல்லாதவங்கிற பேரை வாங்கணும்? ஆமா ரசாத்தி, அதுக்கு தான் அவளைய டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு என் மகனுக்கு இந்த பிள்ளைய பார்த்து கட்டி வச்சேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
என்ன தங்கம், என்னாச்சு? ஏன் வெளியே உட்காரலான்னு? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். உள்ள ரொம்ப புழுக்கமாக இருக்குல்ல, அதான் சரி இங்கே நல்லா காற்று இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு. யாரு நீ? பிள்ளைங்களை அங்க ரூம்ல விட்டுட்டு இங்க காத்து வாங்குறதுக்காக வந்திருக்க, இதை நான் நம்பணும். ஏண்டி, குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வாத்தங்கம் வெளியே போய் உட்காருவோன்னு கூப்பிட்டா கூட இல்ல மாமா, வெளியே போனா திடீர்னு குழந்தைங்க முடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, வேண்டான்னு சொல்லுவ. இப்ப நீயே வெளியே வாங்க மாமா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு கூப்பிட்டுருக்க. எதுவும் விஷயம் இல்லாமலா இருக்கும்? என்னன்னு சொல்லு தங்கம். அது வந்து மாமா, அம்மா அப்பா திரும்பவும் பழைய வீட்டுக்கே போயிரட்டும் மாமா. ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். அது அவங்க அங்கேயே இருக்கட்டும் மாமா, அவங்களுக்கு அதான் வசதியாக இருக்கும். அத்தை ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, யாரும் எதுவும் சொல்லலை மாமா, நானாக தான் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் மருமகன் வீட்டில் இருக்கிறது பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க மாமா? ஏ தங்கம், இங்க பாரு, என் கண்ணை பார்த்து பொய் சொல்றதுக்கு உனக்கு வராது. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது வந்து மாமா, உங்க அத்தை. நினைச்சேன், எனக்கு அப்பவே தெரியும் அவங்க தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. யாரும் எதுவும் சொல்லாம நீ என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க மாட்ட. என் வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? இரு, அவங்களுக்கு போய் நல்லா தெளிவா புரிய வச்சுட்டு வரேன். ஐயோ மாமா மாமா இருங்க, நீங்க யாருக்கிட்டையும் போய் எதுவும் பேச வேண்டாம். அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கஷ்டப்படுத்தணும்னு பேசியிருந்தாலும் அவங்க பேசினது சரிதான். என்னதான் இருந்தாலும் மருமகன் வீட்டுல வந்து இருந்தா யாருக்கா இருந்தாலும் மரியாதை இருக்காதுதான். இங்க பாருங்க மாமா, அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, நீங்க யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். சித்தி நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் தம்பியும் திரும்பவும் பழைய வீட்டுக்கே போயிருட்டோம். அவங்களுக்கு குழந்தைங்களை பார்க்கணும்னு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு போய்க்குவாங்க. இது உங்க அத்தை பேசினாங்கன்றதுக்காக கிடையாது மாமா. என்னதான் இருந்தாலும் மருமகன் வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கும். அதனால அவங்க அங்கேயே இருந்துக்கட்டும் மாமா. சரி விடு, உனக்கு அதான் விருப்பம்னா அவங்க அங்கேயே இருக்கட்டும். அந்த வீட்டுக்கு வாடகை இன்னும் ஆகிற செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அது போதும் மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே கதிரமுதா தான் வருவாங்க, இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நேத்தே போஸ்ட் போட்டிருந்தோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கதிரமுதா கதை ஒரு குடும்ப கதையா போய்கிட்டு இருக்கு. நம்ம கதையும் அதே மாதிரி குடும்ப கதையா போச்சுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். குடும்பம்னாலே பிரச்சனை பிரச்சனை அது இதுன்னு ரெண்டுமே ஒரே மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது எங்களுக்கே கொஞ்சம் போரிங்கா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி தோணி இருக்கும். இருந்தாலும் நீங்க எங்க மேல உள்ள பாசத்துல எங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அதனாலதான் அதை நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம். அதனால உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காம கதிரமுத கதையை வந்து ஒரு குடும்ப கதையா, குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதை தாண்டி ஒரு கணவன் மனைவி எவ்வளவு அன்போட இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கதையில காமிக்கலாம். ஆனா எங்க கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகட்டுமே, ஏன்னா எப்பவுமே சக்தி கையில் வந்து கொஞ்சம் ஜாலியான கப்பிள்ஸ் தான். இப்பதான் கொஞ்சம் பிரச்சனை அது இதுன்னு ரொம்ப சேடா போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி சேடா போகாம கொஞ்சம் ஜாலியா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் ஒரு காலேஜ் ஸ்டோரி மாதிரி கொண்டு வரலாம். அதாவது கதையை வந்து சேஞ்ச் பண்றதா இல்ல, ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை கதையை சேஞ்ச் பண்ணி நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. அதனால கதையை வந்து சடனா மாத்த முடியாது. ஆனா இதே கதையில ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து அப்படியே அந்த காலேஜ்ல நடக்கிற விஷயங்களை காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போஸ்ட் போட்டதும் நிறைய பேர் நிறைய ஐடியா சொன்னீங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் கொண்டு வந்தோம்னா கதையை அப்படியே மாத்துற மாதிரி ஆயிடும். அதனால கதையை மாத்த வேண்டாம், ஏன்னா ரொம்ப குழம்பிடும் அப்புறம் பாக்குறவங்களுக்கெல்லாம். அதனால கதை வந்து இப்படியே போகட்டும். ஆனா இதுல வந்து ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வர்றதுக்கு ஒரு ட்ராக் வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலான்னு இருக்கோம். பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் காலேஜ் லவ் ஸ்டோரி அப்படின்னா ஒரு நார்மலா காலேஜ்ல ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி கிடையாது. அதாவது ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி மாதிரி, ஒருத்தர் வந்து விரும்பணும் ஒருத்தர் வந்து வெறுக்கணும், அந்த மாதிரியான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் யோசிச்சு வச்சிருக்கோம். அதுக்கான சிச்சுவேஷனும் நம்ம இப்போ சக்தி கையல் லைஃப்ல வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளம்ல போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளமையே வச்சு இதை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கொண்டுட்டு வரலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆனா
இதை வந்து சடனா அப்படியே காலேஜ் படிக்கிற மாதிரி மாத்திர முடியாது. ஏன்னா கதை வந்து ஒரு கோர்வையா வரணும். டக்குனு காலேஜ் படிக்கிற மாதிரி காமிச்சோம்னா அது லாஜிக் இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ இந்த கதையில வந்துட்டு அவங்க காலேஜ்ல சேர்றதுக்கான ஒரு கோர்வையை கொண்டு வர்றதுக்காக ஒரு 2-3 எபிசோடு வந்து கொஞ்சம் சேடா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 எபிசோடு வந்து கதையை கொஞ்சம் முதல்ல ஒரு கோர்வையா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா காலேஜ்ல வந்து ஜாலியா இருக்கிற கதைகள் எல்லாம் வரும். கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 எபிசோட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 2-3 எபிசோட்ல வந்து கொஞ்சம் நாங்க வந்து பிரியற கண்டிஷனுக்கெல்லாம் வந்துருவோம். ஸோ அதனால சக்தி கையில ரொம்ப பிடிச்சவங்களாம் வந்துட்டு ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அப்பதான் அந்த ட்ராக்கை பிடிச்சி அப்புறம் காலேஜ்ல எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து கொஞ்சம் கொண்டு போக முடியும். காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா போகும். அது வரைக்கும் அந்த 2-3 எபிசோட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே குழந்தைங்களுடைய சேட்டை, அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் கதிரமுதாவுடைய கணவன் மனைவி காதல், அப்புறம் இனி எங்களுடைய காலேஜ் லைஃப்ல நடக்க போற காதல் எல்லாமே கலந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கதை வரும். ஸோ 2-3 எபிசோட் அதை கொஞ்சம் கோர்வையாக கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ட்ராக்கை பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தின கருத்து ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.